அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தீவிர வாக்காளர் திருத்தப்பணி குறித்தும் தமிழகத்திலே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற முறைகேடுகளையும் தவறுகளையும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி திமுக நிர்வாகிகள் மூலமாக செய்கின்ற தவறுகளை தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதன்படி நேற்று தேர்தல் ஆணையத்திலே சந்திப்பதற்கு முயன்றோம். வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் தேர்தல் ஆணையத்திலே மனுவாக நாங்கள் அளித்திருந்தோம். ஆனால் நேற்று உடனடியாக எங்களுக்கு தேர்தல் ஆணையம் முழுமையாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு சந்திப்பதாக எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைக்கு 4 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர், மற்ற தேர்தல் ஆணையர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்ற எங்களை சந்தித்தார். எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள், பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த அந்த மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து, இப்படி தமிழகத்திலே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு மீறி, சட்டத்திட்டங்களுக்கு மீறி அங்கே பணிகள் நடைபெறுகிறதாக பெற்றுக்கொண்டிருக்கிறது. குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்களை முழுமையாக நீக்காமல் மட்டுமல்ல, அந்த அரசு அதிகாரிகளை வைத்து அனைவருக்கும் படிவங்களை கொடுக்க வேண்டும். இறந்தவர்களாக இருந்தாலும் சரி, குடிபெயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இரட்டை வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரத்திலே அரசு அதிகாரிகள் அந்த பிஎல்ஓ என்கின்ற அலுவலர்களை அச்சுறுத்தி, மிரட்டி, உருட்டி, அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த படிவங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக பெற்று சென்று அதை அவர்களே பூர்த்தி செய்து மொத்தமாக இன்றைக்கு கொடுக்கின்ற நிலை இன்றைக்கு சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் நோக்கமே முழுமையாக 100% வாக்காளர்களை சரிபார்த்து வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டிலே பழக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நடைபெற்றால் தங்களுடைய அந்த கள்ள ஓட்டுகள், செல்லாத ஓட்டுகள், இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்திலே, தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற பயத்திலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் மூலமாக அந்த பிஎல்ஓவை மிரட்டி, உருட்டி அந்த படிவங்களை முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள். திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெற்றுச் செல்கிறார்கள். அவர்களே அதை பூர்த்தி செய்கிறார்கள். எங்கே வைத்து பூர்த்தி செய்கிறார்கள்? யாரை வைத்து பூர்த்தி செய்கிறார்கள்? உண்மையான வாக்காளர்களிடம் அவருடைய கையொப்பம் பெறப்படுகிறதா என்று எல்லாம் இல்லாமல் பொய்யாக மீண்டும் ஒரு போலியான வாக்காளர் பட்டியலை, படிவங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. இது தடுக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வலியுறுத்தியிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக கவனமாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற ஆணையர்கள் கண்டிப்பாக அதன் மீது உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தவறுகள் முழுமையாக நடைபெறுவது என்பதால் சென்னையிலே நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவோம். குறிப்பாக திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. தவறுகள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறது. அதன்படி நடப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம்.
தரப்பு இதை சொல்றாங்க, சரி கொண்டு வராங்க, பட் ஆனா இது மூலமா வாக்காளர்களுக்கு நிறைய பேர் நீக்கப்படுறாங்க, லட்சக்கணக்கான பேர் இதனால பாதிக்கிறாங்க. கடந்த 20 ஆண்டு காலமாக நீக்கப்படுகிறார்கள். யாருடைய வாக்காளர் நீக்கப்படுகிறது? இறந்த வாக்காளர்கள், குடிபெயர்ந்த வாக்காளர்கள். ஒரு தொகுதியில் இல்லைன்னா அந்த தொகுதியிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும். வேற எந்த தொகுதியிலும் அங்கே சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு பூத்திலையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 200 வாக்காளர்களாவது இறந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா 300 பூத்துக்கு எவ்வளவு? இதுவே இந்த இறந்த வாக்காளர்களே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்க. அப்ப அந்த வாக்காளரை நீக்க வேண்டாமா? அந்த இறந்த வாக்காளரை நீக்க வேண்டாமா? திமுக என்ன சொல்லுது? இறந்த வாக்காளர்கள் இருக்கணும்னு சொல்றாங்களா? ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு குடிபெயர்ந்தவர்களே 2 இடத்துல ஓட்டு இருக்கணும்னு சொல்றாங்களா? அப்படிப்பட்ட வாக்காளர் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நீக்க தான் படணும். இறந்த வாக்காளர் நீக்குவாங்க தான், இரட்டை வாக்காளர் நீக்குவாங்க தான். அதெல்லாம் தான் சேர்ந்து இன்னைக்கு கூடுதல் எண்ணிக்கையா இருக்கிறது. அதெல்லாம் முழுமையா கலைந்து இறந்த வாக்காளர் நீக்கிவிட்டு குடிபெயர்ந்தவர்களை அங்கு எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் இரட்டை வாக்கை ஒரு வாக்காக மாற்றி போலி வாக்காளர்களை நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கினா வாக்காளர்கள் குறையதான் செய்வாங்க. போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிற போலி வாக்காளர்களை நீக்கினா அதெல்லாம் போலி வாக்காளர்கள். இதுல என்ன தப்பு? இப்ப திமுக என்ன சொல்றது? இந்த போலி வாக்காளர்லாம் வாக்காளர் பட்டியல் இருக்கணும்னு சொல்றாங்களா? எதுக்காக இருக்கணும்ன்றாங்க? ஏன் இருக்கணும்ன்றாங்க? என்ன காரணம்? அந்த போலி வாக்காளர்களை இறந்த வாக்காளர் பேர்ல கள்ள ஓட்டு போடுவதற்கு திமுக முயற்சிக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக செய்த தவறை மீண்டும் செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை தான். உண்மை. படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில இடத்துல ஆளுந்தரப்பிலே மொத்தமாக சென்றிருக்கிறார்கள். களத்திலே இங்கே தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதை புரிந்து கொள்வதில் சில இடத்துல சிரமங்கள் இருக்கிறதா செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அதை எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த BLO கழக நிர்வாகிகள் முழுமையாக களத்திலிருந்து அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கங்கே கேம்ப் அமைத்து அதை நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன நிலைமை, என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? BLO நியமிக்கப்பட்டவர்கள் யார்? திமுகவால் நியமிக்கப்பட்டவர் யார்? ஸ்கேவெஞ்சர், தெருக்கூட்டுவர், கொசு மருந்து அடிக்கிறவங்க, இப்படி கீழ்நிலை கடைநிலை ஊழியர்களை நியமித்திருக்கிறது. என்னவென்றே தெரியாத, அதிலும் குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் இப்படிப்பட்ட அலுவலர்களை நியமனம் செய்திருக்கிறது. இதுதான் காரணம்.